Hi friends, உங்கள் மறுபடியும் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரெட்மியோட K20 Pro ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஷார்ட் டேர்ம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தமிழ் டெக் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தமிழ் டெக் டிவி சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாங்க நீ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக்கிங்கை பார்ப்போம். பேக்கிங்கை பார்த்தோன்னா பெரிய பிளாஸ்டிக் கவரில் mi.com சொல்லி போட்டிருக்கு. நம்ம எப்போவுமே இதை மேலேருந்து கட் பண்ணுவோம். ஓகே, கட் பண்ணி முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌன் கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் தேவைப்படாது. இந்த ப்ரௌன் பாக்ஸை திருப்பி பார்த்தோன்னா ஒரு நார்மலான பாக்ஸாக தான் இருக்குது, எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே நம்மளுக்கு மேலே எம்ஐ லோகோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள சென்டரில் நம்மளோட K20 Pro பாக்ஸ் இருக்குது. பட் இந்த பாக்ஸ் வந்த பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது. எம்ஐயால் ஒரு கரெக்டான சைஸில் ஒரு பாக்ஸோடு கொடுக்க முடியல போல். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஓகே, K20 Pro. இப்போது இந்த பாக்ஸுக்கு ஃபீச்சர்ஸை பார்ப்போம். என்ன போட்டிருக்காங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 855, 48 மெகாபிக்சல் ரியர் கேமரா, 20 மெகாபிக்சல் பாப்அப் கேமரா, AMOLED டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. AI ஃபேஸ் அன்லாக் இருக்குது, 4000 mAh பேட்டரி இருக்குது, டுவல் வோல்டி அண்ட் டுவல் சப்போர்ட் இருக்குது. ஸோ 2 ஜியோ சிம் ஒரே நேரத்தில் 2 சப்போர்ட் பண்ணும். வாங்க இப்போ நம்ம லக்கி நைஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். கட் வெக்டர் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸை கஷ்டப்பட்டு திறந்தோன்னா உள்ளே நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கும். உள்ளே இருக்க பாக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாக்ஸுக்கு கீழே நம்ம ஃபோன் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்மளுக்கு தேவையான சிம் கார்டு எஜெக்டர் டூல் அண்ட் ஒரு கேஸ் இருக்குது. ஸோ எம்ஐ இப்போது அவங்க கொடுக்குற எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கேஸ் என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, எம்ஐ இந்த வாட்டி நம்மளுக்கு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ போக்கோ F1ல ஒரு ரொம்ப தின்னான ஒரு ஃப்ளெக்சிபிள் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதை இந்த வாட்டி அவங்க சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கேஸுக்கு என்னோட ஒரு பாயிண்ட் எம்ஐ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை போட்டு பார்த்தோன்னா நம்மளோட ஃபோன் ஒன்று இருக்குது. இந்த K20 Pro பார்க்குறது நல்லா இருக்குது. பின்னாடி சைடில் வச்சுருவோம். நம்ம அடுத்து என்ன இருக்கும், டின் ஷீட் ஆஃப் பேப்பர். பரவாயில்ல. அடுத்தது என்ன இருக்குன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் USB Type-C. அதுக்கு அடுத்தது நம்மளோட சார்ஜிங் பிரிக், அதாவது சார்ஜர். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸில் எதுவுமே இல்லை. பாக்ஸை தூக்கி போட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோனை பார்த்தோன்னா மேலே பிளாஸ்டிக் கவர் ஒட்டியிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர் ஃபஸ்ட்டு பிச்சிருவோம். இது பிக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எப்போவுமே. பிச்சை அப்புறம் பார்த்தோன்னா ஃபோன் பார்க்கறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பின்னாடி பார்த்தோன்னா வா, இன்னமாக ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஃப்ரேம் ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரிச் லுக், ப்ரீமியம் ஃபீலிங் கொடுக்குது. அண்டு மேலே டாப் சைடு எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு மெட்டலில் தான். நம்மளுக்கு மேலே ஹெட்ஃபோன் ஜாக் அண்டு பாப்அப் கேமரா இருக்குது. கீழே USB போர்ட் அண்ட் சிம் கார்டு எஜெக்டிங் சிம் கார்டு இருக்குது. சைடில் ஒன்றுமே இல்லை. இன்னொரு சைடில் பார்த்தா நம்மளுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. பல பவர் பட்டன் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மெட்டல்ஸில் தான் இருக்குது. இப்போ வாங்க ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஃபோன் ஆன் பண்ணால் இந்த AMOLED டிஸ்பிளேல ரெட்மி பை Xiaomiன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே லோகோ வருது. ஸோ இது AMOLED டிஸ்பிளேன்றதுனால நடுவில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு லைட் வருது. மற்ற எல்லா பிக்சல்ஸ் ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேனா நான் என்னென்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஃபோன் பூட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, வாவ், என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக பூட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 855 டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இந்த ஃபோனில் இன்பில்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரீடிங் செராமிக் சென்சாரை விட ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நமக்கு ரீடிங் முக்கியம் இல்லை, அன்லாக் அண்ட் லாக் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணி அன்லாக் பண்ணுவோம். வாங்க நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ரியர் கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பாப் கேமரா பார்த்தீங்களா நீங்கள்
ஃப்ரண்ட் கேமரா நம்ம ஆன் பண்ணோம்னா ஃப்ரண்ட் கேமராவில் லைட் க்ளோ ஆகுது ப்ளூ கலரில். இது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து வேற கம்பெனி எடுத்து வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாப்பப் பண்ணும்போது கேமரா மட்டும் தான் பாப்பப் போகும். ஸோ 48 மெகா பிக்சல் மோடுக்கு போனோம்னா நீங்கள் 48 மோட், போர்ட்ரேட் மோட், நைட் மோட் இந்த மாதிரி சொல்லிட்டு மோட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம மோட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன், ஓகே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா 120 FPS, 240 FPS, 960 FPSன்னு சொல்லிட்டு 3 மோடு கொடுத்துருக்காங்க. இந்த பாப்அப் கேமராவில் ஆக்சிடென்டல் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்கான்னு பார்ப்போம். வாவ், ஃபோனை போட்டோன்னே லென்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு. ஆக்சிடென்ட்டாக ட்ராப் பண்ணேன். வாங்க மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ள இருக்க ஜைரோஸ்கோப் மூலயமா நம்ம ஃபோனை வந்து ஆக்சிடென்ட்டாக கீழே ட்ராப் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாப்அப் கேமரா வந்து உள்ளே போயிடும். அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இப்போ யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு 4K வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து 4K வீடியோ 4K ஸ்க்ரீன் சப்போர்ட் இல்லை. இது வந்து 1080 பிக்சல்ஸ் AMOLED டிஸ்பிளே தான் இது. பட் 4K வந்து 4K வீடியோஸ் நம்ம ப்ளே பண்ணோம்னா நமக்கு 1080 பிக்சலோட ரெசல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸில் எதுவுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸில் ஒரு செக்கு. நீங்கள் தலைகீழ நின்று வேண்டுனாலும் உங்களால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் தலைகீழ நின்று வேண்டுனாலும் உங்களால் ஈத்தர்நெட் ஸ்பீடுக்கு வைஃபை கொண்டு போக முடியாது. ஸோ வைஃபை ஸ்பீட் எப்பவுமே குறைச்சலாக தான் இருக்கும். அது ஏன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ் டெக் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எல்லாமே இந்த சேனல் ரன் பண்ண முடியாது. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. வாங்க இப்போ நம்ம ஒரு PUBGல வந்து ஒரு கேம் போட்டு பார்ப்போம். अच्छा देख झुक ना तुम போட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உடனே நம்ம ஒரு குவிக் மேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் நான் ஃபோனை வந்து PUBG வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கேமரா ஷட்டர்னால கொஞ்சம் ஷட்டரிங் தெரியுது. பட் உண்மையிலேயே என் கையில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபோனில் வந்து எந்த விதமான பேக் ட்ராப்ஸும் இல்லை. ஸோ கேமர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாம். ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் திஸ். ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் போக்கோ F1க்கு முன்னாடி இந்த ஃபோன் லான்ச் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போக்கோ F1 நான் இந்த ஃபோன் தான் வாங்கியிருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு நம்ம நண்பர் ஒருத்தரால் ரிவ்யூக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குட் பை.